now. Right. Nothing to worry. We'll do it. இன்னைக்கு இது முடிச்சுட்டு I'll share it again. ஏன்னா no problem. It's just an incomplete game. அது லாஸ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சின்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன். That's it. So see, இன்னைக்கு உங்களுக்கு like it will be a last class. பட் நீங்க சொன்ன மாதிரி like I'll try to arrange one doubt clarification session. But அது என்னைக்கு அப்படிங்கறத மட்டும் நான் ஆஃபீஸ்ல like I have to discuss of that. So at the earliest உங்களுக்கு ஒரு doubt clarification session arrange பண்ணி will send that details in the group. So don't worry about it. Right? சரி ரைட். இப்போ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல இன்னைக்கு முடிச்சிருக்கேன். தினேஷ் like இன்னைக்கு கவர் பண்ணுறேன். ரைட்? So don't worry about that user effect. நான் இன்னைக்கு பண்ணது will take care of it. See, இதுதான் லாஸ்ட் கிளாஸ் உடைய அவுட்புட். See, இந்த இதுல நல்லா நோட் பண்ணி பாருங்க. எல்லாமே அதாவது அதோட பிளேஸ்க்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ நான் என் பிளேயரை ரைட்டோ லெஃப்டோ டர்ன் பண்றேன். டர்ன் ஆகல. ஸ்பேஸ்க்கு அதாவது எந்த விதமான ஈவென்ட் ஹேண்ட்லிங்குமே எனக்கு இந்த இடத்துல நடக்கல. ரைட்? ஸோ இதுதான் இட்ஸ் நாட் ஒன்லி வித் தட் பர்டிகுலர் புல்லட். எனக்கு எந்த விதமான கீ இதுவுமே மூமெண்ட்ஸுமே அது எனக்கு டிடெக்ட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ தட் வாஸ் த ப்ராப்ளம். ரைட்? ஸோ நான் இதுக்கு ஒரு வேலை we'll discuss about that last session again. We'll come back. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு we'll come back to that last. ரைட்? இப்போ இதுல உங்களுக்கு வந்து இப்போ நீங்க கேம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேலை எந்த விதமான கீ மூமெண்ட்ஸும் டிடெக்ட் ஆகல அப்படின்னு இருந்தா ஒன்னு அந்த ட்ரேசர் ஆஃப் ஆக்டிவேட் பண்ணுங்க. SCR.tracer of 0 அப்படின்னு கொடுங்க. எப்ப நான் ட்ரேசர் கொடுக்குறேனோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா வந்து வைல் லூப் உள்ளுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல லெட்ஸ் சே லைக் SCR.update இந்த அப்டேட் ஆஃப் அப்படிங்கறத நம்ம கால் பண்ணணும். நான் let me try to save this and run this particular thing. alright? இப்போ இங்க பாருங்க, நான் பிளேயரை ரொட்டேட் பண்றேன். பிளேயர் ரொட்டேட் ஆகுது. when I press the space key பாத்தீங்க அப்படின்னா பிளேயர் எந்த டைரக்ஷன்ல இருக்காங்களோ அந்த டைரக்ஷனுக்கு அது டர்ன் ஆகும். ரைட்? see, என்னால ஒரு நேரத்துல 3 புல்லட்ஸ் வரைக்கும் என்னால ஷூட் பண்ண முடியும். ரைட்? ஸோ எவ்ரிதிங் will start functioning. இந்த ஒரு இதை தான் நான் லாஸ்ட் கிளாஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன். பட் நாட் an issue. லைக் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இட் இஸ் ஆல் ஸ்மால் லெசன்ஸ் which you need to know. அதாவது நம்ம லாஜிக் கரெக்டாக எழுதிருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நம்ம எழுதக்கூடிய அந்த பர்டிகுலர் மூமெண்ட்ஸ் கீ ஈவென்ட்ஸ் வந்து சில டைம் ஒர்க் ஆகாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இப்போ இந்த இதை போட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா it will automatically will start working for it. ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா பிளேயர் மூவ் ஆகிறத பத்தி லைக் ரொட்டேட் ஆகும். தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். என்னோட புல்லட்டோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் தன்னோட பிளேஸ்க்கு போயிடுச்சு. பட் அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இட் ஹஸ் டு ஸ்டார்ட் மூவிங். ரைட்? ஸோ இப்போ இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் மூவ் பண்றதுக்கு உண்டான கோடிங் தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது எல்லாமே இந்த மிசைலோட லூப்ல இருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் லூப். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்ட்ராய்டை மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எப்படி நம்ம மிசைலுக்கு போட்டோமோ அதே மாதிரி அஸ்ட்ராய்ட் இன் அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ மூவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம என்ன சாதாரண ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால லெட்ஸ் மீ சே லைக் அஸ்ட்ராய்ட் டாட் ஃபார்வர்ட். Karthik, we'll come back to that. Last time we will try to discuss about this, right? Right. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா like my asteroids should start moving. So இப்போ இது என்ன ஸ்பீட்ல மூவ் ஆகும். Right? So இப்போ asteroidக்கு நம்ம ஸ்பீட் டிஃபைன் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத போய் பாருங்க. So asteroidக்கு என்ன சொல்லிருக்கோம்னா randomly it has to generate a number and it has to be stored inside a variable called as asteroid.speed. So இப்போ இந்த ஸ்பீடுக்கு தான் இப்போ என்னோட இது மூவ் ஆகும். So அப்போ இதுல வந்து let me say it like asteroid.speed. So இப்போ எனக்கு அந்த ஸ்பீட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். Now let me try to save this particular program and let me run this. இப்ப பாருங்க என்னோட அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மூவ் ஆரம்பிக்குது. சி இந்த சைட்ல இருந்து பாருங்க you will get 1. இங்க பாருங்க 1, இங்க 1. சோ இது என்னன்னா see here எனக்கு இப்போதைக்கு எனக்கு 3 வருது. பட் ஸ்டில் எனக்கு இன்னும் 2 எங்க வருது அப்படிங்கிறது தெரியல. it might be travel from a longer distance. இங்க பாருங்க இங்க 1 வருது. சோ ஒவ்வொரு பர்టిక్యులர் இதுல வரும். அண்ட் இதோட ஸ்பீட்ஸ் வந்து ஒவ்வொரு வேரி ஆகும். ஒரு இது மூவ் ஆற ஸ்பீட்ல ஒன்னு மூவ் ஆகாது. சோ இந்த மாதிரி போகும். சோ இங்க பாருங்க இன்னும் இங்க வருது. சோ இத நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சில டைம் ரொம்ப ஃபாஸ்டா வரும். பட் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா அஸ்ட்ராய்ட்ஸ்மே பிளேயரை நோக்கி தான் வரும். எல்லாமே நீங்க விட்டீங்க அப்படின்னா பிளேயரை கிராஸ் பண்ணி தான் it will. ரைட்? இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா collision. சோ நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இட்ஸ் ஒன் மெத்தட். பட் நிறைய பேர் அதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. சார் எனக்கு அந்த ஃபார்முலா புரியல. ரைட்? சோ என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த பர்టిక్యులர் இதுல வந்து அந்த ஃபார்முலாவை அவாய்ட் பண்ணிட்டு நம்மளால பண்ண முடியுமா? ரைட்? ஆக்சுவலா லைக் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா collision மெத்தட் எழுதி அதை எப்பப்பெல்லாம் வந்து collision நடக்குதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா அதை கால் பண்ணிட்டு. பட் ஆனா நிறைய பேர் வந்து என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா போன கேம்ல எனக்கு புரியல, எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு, அந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணீங்க. ரைட்? சோ அந்த ஒரு பர்టిక్యులர் ரீசனால இப்போ அந்த ஃபார்முலாவை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளால இந்த கேமை ட்ரை பண்ண முடியுமா அப்படிட்டு we will try it. ரைட்? கண்டிப்பா I hope like we can do that too. ரைட்? என்ன like we will write it. That shouldn't be a problem. ரைட்? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன collision இருக்கு இதுல பாசிபிலிட்டிஸ் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இந்த கேம்ல என்னென்ன collision நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன செய்யணும், யாராவது கெஸ் பண்ணுங்க ப்ளீஸ். லெட்ஸ் see என்னென்ன collision நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1, மிசைல் வந்து asteroid collides with player. Good. asteroids versus asteroids வந்து கிளாஷ் ஆனா நமக்கு ப்ராப்ளமே இல்ல. எல்லாம் ரேண்டம் பொசிஷன்ல வருது, ரேண்டம் ஸ்பீட்ல வருது. சோ அப்போ அப்ராக்ஸிமேட்டா எனக்கு வந்து asteroid versus asteroids வரதுக்கு உண்டானது ரொம்ப கம்மி. ஒன்னு நமக்கு என்னன்னா அந்த மிசைல் வந்து asteroid மேல பட்டா asteroids ஆகும். That is one. இன்னொன்னு என்னது, நம்ம asteroid வந்து பிளேயர் மேல பட்டா கேம் முடியும். ரெண்டு மேஜர் பாசிபிலிட்டிஸ். Hope you all understand. நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் அந்த மிசைலுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இஃப் மிசைல் இன் மிசைல்ஸ்
ரைட். என்ன ரீசன்காக இப்படி போடுறேன்னா நமக்கு 3 புல்லட் இருக்கு. சோ அந்த 3 புல்லட்டுமே ஏதாவது ஒரு அஸ்ட்ராய்ட் மேல பட்டா நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா லைக் இட் ஹஸ் டு தட் பர்టిక్యులர் அஸ்ட்ராய்ட் ஹஸ் டு டை அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு லூப் ரன் பண்ணாதான் அந்த 3 புல்லட்டுமே அப்ளை ஆகும். இப்போ இந்த லூப் ரன் பண்ணாம நான் வெறும் மிசைலுக்கு டைரக்டா கோடிங் எழுதுறேன் அப்படின்னா ஏதாவது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மிசைல் மட்டும் தான் அப்ளை ஆகும். பாக்கி ரெண்டுக்கு எனக்கு அப்ளை ஆகாது. ரைட். சோ அதனால இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் ஒன்னு ஜெனரேட் பண்றேன். இப்போ லெட்ஸ் ட்ரை டு கிரியேட் மிசைல் ரீஜன். சார் ரெண்டும் மிசைல் தானா? ரெண்டுமே எது ரெண்டுமே மிசைல் தானா அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கக்கூடிய அதுதான் 3 மிசைல் நம்ம போட்டுருக்கோம்ல. ஓ சாரி இங்க சாரி பை மிஸ்டேக் கரெக்ட். தேங்க்யூ கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு தேங்க்யூ. மிசைல் இன் மிசைல் சாரி நான் அது பார்க்கல. நீங்க இந்த பொல்யூஷன் பத்தி சொல்றீங்களோ அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் தட். ரைட். சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம எடுத்துட்டோம். நவ லைக் வாட் யூ ஹேவ் டு டு இஸ் அஸ்ட்ராய்ட்ஸோட நம்ம இது பண்ணணும். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இஃப் அஸ்ட்ராய்ட் ரைட் டாட் டிஸ்டன்ஸ் இஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் மிசைல் இஸ் லெஸ் தேன் 20. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a built-in thing. இப்போ நான் டிஃபைன் பண்ணதா யூசர் டிஃபைன் பண்ணதா அப்படின்னா கிடையாது. சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா அஸ்ட்ராய்ட் டாட் டிஸ்டன்ஸ் வித் மிசைல் அப்படின்னு சொல்றோம். சோ அஸ்ட்ராய்டுக்கும் மிசைலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 20க்கு கம்மியா இருந்தா நான் என்ன செய்யணும்? ஒருவேளை அஸ்ட்ராய்ட் அண்ட் மிசைலுக்குள்ள டிஸ்டன்ஸ் 20க்கு கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஸ்ட்ராய்டும் என்னோட மிசைல் அது புல்லட்டும் அஸ்ட்ராய்டும் கிளாஷ் ஆயிடுச்சு, கொலைட் ஆயிடுச்சு. கொலைட் ஆனா என்ன பண்ணணும்? Tell me like what I have to do if it collides. Disappear and reappear. Super. Disappear and reappear. Dinesh, நீங்க சொன்னது it's an absolutely correct thing. So இப்போ இங்க அஸ்ட்ராக்ட் வாங்க. இங்க பாருங்க like we have already defined it. So என்ன பண்றோம் அப்படின்னா அது திருப்பி ஒரு இடத்துல இருந்து வரதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா இந்த set of codes தான் நம்ம எழுதினோம். Right? So what I'll do is I'll just try to take it. அதுக்கு அப்புறமா we will alter it. Right? So ஏன்னா அது repeated code தான்ங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக I'm taking it directly from there. இப்போ பாருங்க சி ஹெட்டிங் அப்படிங்கிறது சொல்லிட்டோம் எங்க வரணும் அப்படின்ட்டு லைக் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டோம். அஸ்ட்ராய்ட் டாட் ஹெட்டிங் சொல்லியாச்சு. பட் இப்போ அஸ்ட்ராய்ட் டாட் ஃபார்வர்ட் கொடுக்கணுமா வேண்டாம்? அஸ்ட்ராய்ட் டாட் ஃபார்வர்ட் கொடுக்கணுமா வேண்டாம்? we have to give it. ஏன்னா அது இங்க இருந்து மேல போயிட்டு வந்தாலும் yes of course அது ரீபேர் ஆனாலும் அது எனக்கு டிராவல் ஆகும். ரைட். சோ ஃபார் தட் லைக் we have given this. நெக்ஸ்ட் வேற என்ன செய்யணும்? அது ரீபேர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எனி ஐடியாஸ்? மேக் இட் ஃபாஸ்ட். வேற என்ன செஞ்சா this game will become more interesting? சும்மா இதே ஸ்பீட்லயே வந்தா will it look good? சோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா let me say it like asteroid dot speed plus equal to 0.1. அது ரெண்டாவது ரவுண்ட் போகும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றேன். சோ நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் போக என்ன ஆகும்னா அஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பிளேயரை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டா வர மாதிரி இருக்கும். நான் சொல்றது புரியுதா? அது என்ன ஸ்பீட்ல இருக்கோ அதோட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா எனக்கு வர ஆரம்பிக்கும். அப்படின்னா அந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரே ஸ்பீட்ல போச்சுனா போர் அடிச்சிடும். அழகா எல்லாரும் டர்ன் பண்ணி டீ பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வேற என்ன செய்யணும்? மேக் இட் ஃபாஸ்ட். வேற என்ன செய்யணும்? மிசைலுக்கு என்ன பண்ணணும்? எல்லாமே அஸ்ட்ராய்ட் தான் சொல்றோம். மிசைலுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மிசைல் நம்மளோட கண்ணுக்கு தெரியக்கூடாது. ரைட். சோ லெட் மீ சே இட் லைக் மிசைல் டாட் கோ டு ஒரு வேல்யூ which will give it outside that particular boundary. Let's say 1000, 1000. நெக்ஸ்ட் அடுத்து மிசைலோட ஸ்டேட் என்ன வரும் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். மிசைலோட ஸ்டேட் என்ன இருக்கும்? குட் ரெடி. நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன செய்யணும்? ஆக்சுவலா லைக் if you see it first நம்ம என்ன பண்ணலாம்? இது முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம்? மிசைல் டாட் ஹைட் டர்ட்டில் கொடுத்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு அது தெரியக்கூடாது. அது ஸ்கிரீன் விட்டு வெளியில போயிடணும். மிசைலோட ஸ்டேட் மாத்தியாச்சு. அடுத்து லைக் யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் ஸ்கோர் பார்ட். ஸ்கோர் என்ன பண்ணலாம்? Like we'll try to scroll up and see whether we have given any variables for it. எதுமே டிஃபைன் பண்ணல. சோ அதனால என்ன பண்றேன்? I'll just go to the top. இந்த இடத்துல let me try to introduce a particular variable. என்ன சொல்லலாம்? Let me say like score equal to 0. Right? ஏற்கனவே நம்ம ஸ்கோர் போர்டு ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணிருப்போம். Right? இந்த இடத்துல இருக்கு. சோ அந்த ஸ்கோர் போர்டோட கோடிங் அப்படியே எடுத்துக்கிறேன் because like I just want that score to be there. சோ அதனால we'll try to come down. இந்த இடத்துல let me say it like pen dot clear off. And அதுக்கப்புறமா I'll try to paste it. இப்போ எனக்கு இந்த இடத்துல 0 வரக்கூடாது. சோ அதனால என்ன பண்றேன்? places போட்டு வெளியில வந்து let me say it like dot format அதுக்குள்ள score substitute ஆகும். Right? So we have done with this particular part. So next வேற என்ன பெண்டிங் இருக்கு? ஒருவேளை அஸ்ட்ராய்டு வந்து இது மேல பட்ட என்ன பண்ணணும்? கேம் ஓவர். அதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்? எனி கேஷ்? இதோட டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். குட். சோ என்ன பண்றேன்னா வெளியில வரேன். லெட்ஸ் சே லைக் இஃப் asteroid dot distance with என்ன பண்ணணும்? பிளேயரோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சோ லெட் மீ சே லைக் player if that is less than 20. இப்போ what is the next thing that I have to do? ஒருவேளை asteroid வந்து பிளேயர் மேல பட்டா என்ன பண்ணணும்? Game over. Okay. Right. Simple என்ன பண்ணலாம்? Let me say it like a print statement. Let me say it like player killed. All right. அடுத்து பட் இப்போ இதுக்கு முன்னாடி அந்த அஸ்ட்ராய்ட்ல என்ன பண்ணலாம்? அப்படி விடலாமா? அஸ்ட்ராய்ட் என்ன பண்ணலாம்? அப்படி விடலாமா? Okay. Let's see how this is working. Player killed பண்ணதுக்கு அப்புறமா let me say it like exit off. அதான கேம் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணும். Right. Now, look at this. Let me turn around and shoot. ஆனா ஸ்கோர் நம்ம இன்கிரிமென்ட் பண்ணவே இல்ல. 1 minute. எனக்கு தெரிஞ்சு நான் அதுக்கு கோடிங் எழுதுற மாதிரி எனக்கு ஸ்கோரை மட்டும்
இந்த இடத்துல I'll try to increment the score plus equal to 10. Sorry, மறந்துட்டேன். Right? So now let's try it like what is happening. Right? இப்போ இது ஈஸியா இருக்கும். This it's not going to be that easy, right? Good. Score update ஆகுது. Right. இப்போ I'll just keep idle. Score update ஆகுதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. Let's see what happens if the asteroid touches that particular player. இந்த ஸ்பீட் எல்லாம் it is completely left to your choice. ரைட்டா? நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. See? Player killed அப்படின்னு மெசேஜ் வந்துரும். ஸ்ட்ரீம் அப்படியே நன்றோம். That's it. So this is how like you will work with it. Good. Right. ரொம்ப சிம்பிள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா இல்லாம ரொம்ப சிம்பிளா we have completed this particular game. எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா நீங்க முடிச்சிடலாம். Right. Now, so the game right. Alright. So நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். Right. Now, let's try to come up with this user defined exception. ஒரே ஒரு டாபிக் like which I said like I'll handle it later. ஒரு நாள் like I missed it, so we'll see it. See, first user defined message. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா like let's say with some matrimonial sites or any sites that we have it, right? இப்போ நிறைய sites எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா like everybody will ask you to enter your age, உங்களுக்கு eligibility இருக்கா, உங்களால அந்த சைட்ல போய் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாமே செக் பண்ணுவோம். பேங்கிங் சைட்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா so அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். So that is how like you have it. இப்போ நான் சும்மா ஒரு matrimonial site மாதிரி ஒரு இது எடுத்துக்கேன். So இப்போ என்னன்னா so ஒரு இடத்துல யூசர் கிட்ட இருந்து ஏஜ் இன்புட் வாங்குறோம். நான் see இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க கிளாஸ் 2eng exception அப்படின்னு வச்சிருக்கேன். ரைட் 2eng இது வந்து என்னுடைய கிளாஸ் யூசர் டிஃபைன்ட் கிளாஸ் நான் வச்சிருக்கிறது 2eng ஒண்ணு இல்ல இது வந்து எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா 18 வயசுக்கு கம்மியா இருந்தா they are too young for the marriage, ரைட்? அதே மாதிரி 60 வயசுக்கு மேல இருந்தா என்னாச்சு அவங்களுடைய மேரேஜ் ஏஜ் எல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிறத சொல்றோம். சோ இன் மிடில் 50 வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நடத்திருக்கேன். சோ இன் மிடில் இருந்தா ஓகே உங்களுக்கு பெஸ்ட் மேட்ச் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றோம். இதுதான் வந்து என்னோட டாஸ்க். சோ இப்போ அதுக்காக இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2eng ஒருவேளை யூசர் என்டர் பண்ணும்போது அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாருங்க 2eng exception அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனா ஒண்ணு என்ன பண்ணணும்னா இந்த பேரண்ட் கிளாஸோட எக்ஸெப்ஷன் இன்ஹெரிட் பண்ணணும். ரைட்? சோ கண்டிப்பாக யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷனுக்கு ஒரு கிளாஸ் நீங்க தனியா வைக்கணும். வச்சு அதை எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற இந்த ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸோட இன்ஹெரிட் பண்ணணும். ஒன். அதே மாதிரி 2 old exception அதாவது 60 வயசு மேல போச்சு அப்படின்னா 2 old exception அப்படிங்கறத ரைஸ் பண்ணணும். 18 வயசுக்கு கம்மியா இருந்தா 2eng exception ரைஸ் பண்ணணும். ரெண்டு டிஃபரெண்ட் எக்ஸெப்ஷன் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ரைட்? எப்படி உங்களுக்கு டைப் எரர் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா லைக் நம்ம அந்த divide by 0 இதெல்லாம் பார்த்தோம்ல. சோ அந்த மாதிரி லைக் யூ கேன் ஹேவ். சோ இது ஒரு தனி எக்ஸெப்ஷன், இது ஒரு தனி எக்ஸெப்ஷன். ரெண்டுமே என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பேரண்ட் கிளாஸோட எக்ஸெப்ஷனோட இன்ஹெரிட் பண்ணி இப்போ இது ரெண்டு துளுக்குமே கன்ஸ்ட்ரக்டர் வைக்கிறோம். def __init__ self பிளஸ் நம்ம என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜுக்கு ஒரு வேரியபிள் அதை எடுத்து லைக் we have to give it. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா self.msg. இது வந்து ஒவ்வொரு இப்போ இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸோட நம்ம இன்ஹெரிட் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த msg அப்படிங்கிற இந்த வேரியபிள் வரும். சோ நம்ம என்ன மெசேஜ் த்ரோ பண்ணணும் ஐ மீன் யூசருக்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம் அதை வந்து ஒரு ஆர்குமெண்ட் இங்க பாஸ் பண்ணி அதை கொண்டு போய் இந்த msg அப்படிங்கிற இந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ இங்க எப்படி பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்க பாருங்க யூசர் கிட்ட இன்புட் வாங்குறேன் என்டா ஏஜ். இப்போ யூசர் என்ன ஏஜ் கொடுக்குறாங்களோ அது போய் இந்த ஏஜ் வேரியபிள் உட்காரு. இப்போ இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் than 60 ஒருவேளை ஏஜ் 60 மேல இருக்கா ரைஸ் 2 old exception அதாவது இந்த 2 old exception அப்படிங்கறத ரைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன மெசேஜ் சொல்றேன் பாருங்க your age already crossed marriage age so no chance of getting marriage அப்படிங்கிற மெசேஜ். அப்ப இது என்ன ஆகும் நேரா இந்த arg அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட் போகும். அங்க இருந்து இந்த msg அப்படிங்கிற வேரியபிளுக்கு போகும். ரைட்? சோ ஆட்டோமேட்டிக்கா we will get that particular message saying that like you are already I mean your age already crossed marriage age அப்படி. ஒருவேளை else if age less than 18 ஒருவேளை 18 வயசுக்கு கம்மியா இருந்தா ரைஸ் நான் என்ன சொல்றேன் சாரி it has to be here. Right? ரைஸ் 2eng exception போட்டு please wait some more time you will get a missed batch. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். else print you will get the max details soon. marriage age குள்ள இருந்தா. thank you விஜய் அப்படின்னு பண்ணிட்டேன். now let's try to run this particular alright. now let me try to run this. இப்ப பாருங்க age அப்படின்னு கேக்குது. let me say it like 15 15 அப்படின்னு சொல்லிருக்கேன். 1 minute please wait. இந்த இடத்துல பாருங்க it will take you with that 2eng exception please wait some more time you will get the best match soon. Alright, இப்போ I'll try to close it. Now let me try to run this. Now let me say my age is 89. See here 2 old exception அப்படின்னு ரைஸ் ஆயிருக்கு. your age already crossed marriage so no chance of getting marriage. Now let's try to run this again and let me say my age is 30 for 35 or 34. Like you will get the marriage details soon by email. உங்களுக்கு மெயில் மூலமா like you will get. So இப்படினா ஒரு user defined exception நம்ம டிஃபைன் பண்ணணும். ரைட்? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா you can ask me, I'll help you. இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கேம் உடைய ஃபைனல் கேம் ஒரு கோடிங் நான் இப்ப சென்ட் பண்றேன். those who want to see it can see that. so 1 minute. தினேஷ் மட்டும் இருக்கு. தினேஷ் எஸ் ஒரு நிமிஷம் யாரும் மெசேஜ் அனுப்பாதீங்க. நான் ஃபைல் சென்ட் பண்றேன். then that particular file will come to you alone. right?
எல்லாருக்கும் ஃபைல் ரிசீவ் ஆயிடுச்சா பாருங்க. Right, try to download it. Dinesh, நீங்க சொல்றது கரெக்ட் தினேஷ். அது MSG அப்படிங்கிறது அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் யூக்ல இருக்கக்கூடிய மெசேஜ் வேரியபிள் அண்ட் தட் இஸ் த ஒன் which is responsible for showing this message to the user. அந்த மெசேஜ் எப்ப ரைஸ் ஆகுதோ அந்த MSG ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் நமக்கு ஃபைனலா த்ரோ ஆகும். சோ அதனால தான் நம்ம என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு போய் அந்த MSGங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும். அந்த MSG ல இருக்கிறது தான் நமக்கு ஃபைனலா கொண்டு வந்து காட்டும். வேற ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஒண்ணும் இல்லமா. ரைஸ் எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ரெண்டையும் நான் ஏற்கனவே 2 கிளாஸை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டா? சோ இப்போ என்ன சொல்றேன்னா, ஒருவேளை ஏஜ் வந்து அதிகமா இருந்தா ரைஸ் அப்படின்னா என்னன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த டூ ஓல்டுங்கிற எக்ஸெப்ஷனை நீ ரைஸ் பண்ணு அப்படிங்கிற. சோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துலயே இப்போ இங்க பாருங்க, லாஸ்ட்ல வந்து print இதுல let me say it like I have a nice day அப்படின்னு சொல்றேன். ரைட்? let me try to save this and try to run this. இப்போ ஏஜ் let me say it like 12. இங்க பாருங்க, என் ப்ரோக்ராம் அந்த இடத்துல டெர்மினேட் ஆயிடுச்சு. have a nice dayங்கிறது எனக்கு பிரிண்டே ஆகல. ரைட்? சோ இந்த ரைஸ் சொல்லும்போது தான் என்னோட யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் ஆன இந்த பர்టిక్యులர் இது எனக்கு ரைஸ் ஆகும். இந்த மெசேஜ் நேரா இப்போ இங்க பாருங்க, நான் டூ ஓல்டுன்னு சொல்றேன்னா, அப்போ இந்த டூ ஓல்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் லெவல்ல இருக்கிற ARG-க்கு இந்த மெசேஜ் போகும். அதை எடுத்து இந்த MSG அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். இந்த வேரியபிள் இட் வில் ரிசைட் இன்சைட் திஸ் எக்ஸெப்ஷன். நம்ம எக்ஸெப்ஷன் கிளாஸோட இன்டராக்ட் பண்ணும்போது நமக்கு அது கிடைக்கும். சோ இந்த MSG ல என்ன மெசேஜ் இருக்கோ அதுதான் எனக்கு கடைசியா எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த எரரா காமிக்குது. இப்போ லெட்ஸ் 80 அப்படின்னா இது வந்து எனக்கு அங்கே தான் வருது. அதுக்கு மேல இருக்கிற லைன்ஸ் அது ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணாது. சிவா, புரிஞ்சுதா? இல்ல, if logic is okay but code won't run. கோட் ரன் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து லைக் அதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக்கல் நேம் மாதிரி எதுவும் கிடையாது. இது வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணல அப்படின்னா, லைக் அந்த ட்ரேசர் ஆஃப் அனிமேட்டட் இது வந்து எனக்கு மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே நடக்கல அப்படிங்கும் போது, அப்ப அந்த ட்ரேசர் கொடுத்து ஸ்கிரீன் டாட் அப்டேட் ஆஃப் அப்படின்னு நம்ம போடும்போது எனக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம லாஜிக் கரெக்டா இருந்து ஒர்க் பண்ணாம. கார்த்திக், நான் சொல்றது புரியுதா கார்த்திக்? இது வந்து என்னன்னா, எனக்கு அந்த எந்த விதமான மூவ்மெண்ட்ஸுமே அது ஆக்சுவலா அது வந்து ஆகுது, பட் நம்ம கண்ணுக்கு அது தெரிய மாட்டேங்குது. லைக் அதோட மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே எனக்கு அப்டேட் ஆகல. ரைட்? அப்ப அந்த ஸ்கிரீன் டாட் அப்டேட் கொடுத்தா தான் எனக்கு அதோட மூவ்மெண்ட்ஸ் தெரியும். ரைட்? நம்ம ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தனியா புல்லட் கோடிங் எழுதாத போது பிளேயர் ரொட்டேட் பண்ணி காமிச்சு அது ரொட்டேட் ஆச்சு. பட் அந்த புல்லட்டோட கோடிங் எழுதினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு அந்த பிளேயர் கூட ரொட்டேட் ஆகாம இருந்துச்சு. ரைட்? அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன் வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அந்த ஸ்கிரீன் அப்டேட் பண்றதுக்காக மேல ட்ரேசர் போட்டு கீழ அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, லைக் we could see all those movements again. கார்த்திக், புரியுதா கார்த்திக்? கார்த்திக் ராஜகோபால். சரி, கரெக்ட்மா. அதாவது அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பிளேயர் நம்ம போன இதுல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுலயே எடுத்துக்கோங்களேன், அந்த ஸ்கிரீன் ட்ரேசர் ஆஃப் இது போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய இதெல்லாம் டைம் எடுத்து தான் போச்சு. பட் கீபோர்ட் ஈவென்ட் வந்து எனக்கு நான் பிரஸ் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே எனக்கு காட்டல. ரைட்டா? அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ட்ரேசர் ஆஃப் 0 கொடுத்துட்டு ஸ்கிரீன் அப்டேட் பண்ண சொல்றேன். கீபோர்ட் ஈவென்ட்ஸ் சில டைம் எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா, அப்ப வந்து நம்ம அப்டேட் பண்ணோம்னா அது ஒர்க் ஆகும். இது வந்து வெரி ரேர் கேஸ் தான். இப்போ இதுல வந்து எனக்கு நடந்ததுக்கு என்ன அப்படின்னா, லைக் இப்போ நம்ம இந்த கீபோர்ட் இதெல்லாம் வந்து லூப்ல போட்டு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய கண்ட்ரோல் வந்து ப்ராப்பரா ஒரு இடத்துல இல்ல. ரைட்? சோ அதனால எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு எந்த விதமான மூவ்மெண்ட்ஸுமே அது டிடெக்ட் பண்ணாம மாட்டேன். சோ அப்ப அந்த அப்டேட் கொடுத்த உடனே எனக்கு அந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே டிடெக்ட் ஆகும். ரைட்? சோ இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க, எல்லா கான்செப்ட்ஸுமே. ரைட்? சூன் நான் வந்து எப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் இருக்கும் அப்படிங்கறத செக் பண்றேன். இப்போ சாட்டர்டே அன்னைக்கு கண்டிப்பா லைக் யூ வில் நாட் பீ ஹேவிங் இட். ஏன்னா இப்போ பாருங்க, the number of students who have appeared for this particular time is very less. ஒன்னு. சோ அதனால ஏதாவது ஒரு லீவ் நாள்ல தான் we will try to have it. மேக்ஸிமம் இந்த சண்டே பாக்குறேன். இன் கேஸ் இந்த சண்டே லைக் வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல ஏதாவது ஒரு நாள் நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் அரேஞ்ச் பண்றேன். அரேஞ்ச் பண்றது பிரியரா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல கம்யூனிகேட் பண்ணிடுறேன். டோன்ட் வெரி அபௌட் இட். நான் கண்டிப்பா ஒரு 24 hours பிஃபோர் உங்களுக்கு மெசேஜ் வரும். டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் ஒன்னு சண்டே இருக்கும். அப்படி சண்டே மிஸ் ஆச்சுன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கு, மண்டே டியூஸ்டே. ரைட்? அதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அரேஞ்ச் பண்ணி தரேன். Right? So with this we'll stop for the day. Right? We will continue it in the next class. Certificate after completing this within under 10 days உங்களுக்கு certificate வருமா? Right? You all will get a certificate for it for sure. Thank you. Bye. Thank you.